வண்டி என்ன வண்டியை நகர்த்த மாட்டாம தர்ற வண்டியை நகர்த்த மாட்டாம நிக்கிறியேன்னு கேட்டேன். அது சரியாத்தான் இருக்கு. இன்னொரு வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதனுக்கு இவையெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதனுக்கு பெரிய மனிதனுக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு, எத்தனை சிறிய மனிதனுக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு, எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. தனக்கு ஒரு கொள்கை, அதற்கு ஒரு தலைவர், அதற்கு ஒரு பாதை, அதற்கு ஒரு பஜனோ, அதற்கு ஒரு கொள்கை, அதற்கு ஒரு தலைவர், அதற்கு ஒரு பாதை, அதற்கு ஒரு பஜனோ. உழைத்திட வேண்டும் உழைத்திடும் தம்பி, உழைத்திட வேண்டும். நாம் பாடும் குரலை நம்பி. ஆமா வாங்க தம்பி, வணக்கம். சோத்துக்கு என்ன பண்றீங்க? சுப்பிரமணி கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கான். என தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தனை அழைச்சிடுவோம். அம்மா அதுதான் வள்ளலார் சொன்னார். இதை சொன்னவர் முண்டாட்சி கட்டி கவிஞன் பாரதியார் சொன்னார். அவர்தான் சொன்னாரு. நஞ்சை என்றால் என்ன, புஞ்சை என்றால் என்ன? இவளுக்கும் தனியா முடிச்சிருக்கு. ஏண்டா கிறுக்கு புஞ்சை பாருங்க சாமி. இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, இன்று போனால் எங்கே இருப்பதென்ன உண்மை
நீ வந்து அதை வீச்சை மட்டும் செத்துங்க என்னக்கா சொன்னீங்க? கையோடு கையடைக்க அப்புறம் கை முட்டிய சேர்த்தடிக்க ஏய், இதுக்கு பெயர் என்ன? இதுக்கு பெயர் என்ன? இதை வச்சு சப்பு, சப்பு, சப்பு. வேண்டாம் மாமி. அப்பா, சாமி இவனை வச்சு என்னதான் பண்ற நீ? அப்பா வேற ஏதாச்சும் ஒரு பாட்டு வேணுமா? அப்பா நான் தெரியாம கேட்டுட்டேன். இப்படி ஒரு சாமி பாட்டு இந்த உலகத்தை நான் கேட்டது இல்லை. எனக்கு முதல்ல உங்க அம்மா வர சொல்லு. அள்ளி வச்சு மூடிட்டாங்க புள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச புன்னகையிலே அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச புன்னகையிலே அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச புன்னகையிலே இந்த பூமி பற்றியது மரத்தாற்றி போடுவதே சின்ன அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச புன்னகையிலே அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச புன்னகையிலே இங்க சத்தியபிரியா மாதிரி இருக்கு. கேவல சிரிக்கி எங்க குடிச்சிய? உடம்பு எதுக்கு வச்சிருக்கீங்க? நம்ம பரம்பரை சொல்லாமா இந்நேரம் காத்த சேர்த்து ரெண்டு கொடுத்து நேரம் படுக்க எங்க வச்சிருக்கேன். குடுக்க என்ன பொம்பளை பிள்ளைய பார்த்தா நான் நிக்கிறேன் சரிங்க குண்டிய தடவுறா. ஏய் நில்றா. அது சொன்னவனா நிக்குது. அருண் சுவாமி தங்களது வருகை எப்பொழுது நண்பர்களாக எந்தே நீங்க உள்ள போங்க. நேரம் வச்சு கிளம்புங்க. உள்ள போய் தொலைங்க அப்படிங்கிறியா? போங்கப்பா எந்த வேலை ஏழு இசை காலம் இசை பவனி தன்னுடைய இனிமையான குரலால் இந்த கோலத்தையே வசீகரப்படுத்தும் குலமகளே நீ வாழுங்கள். கற்ற கல்வியும் ஆடக்கூடிய காதலும் தெளிந்த நீரோடையைப் போல
அனைவரையும் பரிமளிக்கு வைக்கக்கூடிய உன்னுடைய பேச்சும் நடை உடை பாவனை அப்படியே வசீகரிக்கப்படுகிறது மக்களால். அந்த முயற்சிக்கு, அந்த இனிமையான அந்த இதுக்கு, அந்த திறமைக்கு எனது வாழ்த்துறை. நல்லா இருக்கலாம்ப்பா. நல்லதை பாராட்ட தயங்க கூடாது. ஏன்னா சொற்களையும் செயல்களையும் நாம் எப்படி சுவை அறிகிறதோ ஒப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி ஒப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகுமா முப்பதோடு பால் அன்னம் கலந்து முகம் கெடுத்திடுவாராயின் கப்பிய பசியினோடு பசி ஆகுதானே. அந்த மாதிரி பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வந்த மின்னும் நட்டு வச்சு நாம் பறிக்க நீ வளர்த்த நந்தவனோ கட்டி வைக்கும் என் மனதே வாதம் தரும் மல்லிகையோ நீ படிக்க துடித்தனந்த செண்பகோ செண்பகமே செண்பகமே என் பொறிவை சந்தனமே செண்பகனே செண்பகனே தன் பொதிகை சந்தனே வந்தே உன்வசமே செண்பகனே செண்பகனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு உன்னை பார்க்க வந்தேனே உன்னே ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து என் மனம் பார்த்து ஒன்னோட பார்த்து கட்டம் தேடும் சொன்ன பின்னாலே எப்போதும் ஒன்ன பத்தி பாட போரே தன்னாலே செண்பகனே செண்பகனே தென் பொதிகை சந்தனே மூணாம் பிறைய போல நானும் நெற்றி கொட்டோனே மூணாம் பிறைய போல நானும் நெற்றி கொட்டோனே கருத்தது வேகும் கிழித்தது நின்று உன் பாட்டுக்காரன் பாட்டு ஒன்ன விட்டு போகாது செண்பகனே செண்பகனே தன் பொதிகை சந்தனே தேடி வரும் நாட்டுக்கு நாதுன்னு உங்களுக்கு அதுக்கு காரணம் தம்பி அருமையான பக்க மேடங்கள். தம்பி. அதை காட்டில் வருமான ஒளிப்பெருக்கி ஒலி அன் ஒலி ஒன்று மூலதனம். இரண்டாவது தம்பி போட்டிருக்க பக்கம் மேளம். அவளுக்கு தோதான ஆளுகளா போட்டிருக்கான் பாரு. பிரச்சனையே இல்லாதவர்கள் தான் நாங்க தேர்ந்தெடுப்போம். என்னைக்கு தொழில சுறுசுறுப்பு ஒருத்தர் குறைஞ்சிச்சோ வீட்டுக்கு போயிடணும். எதுக்கு வந்துக்கிட்டு வீட்டுக்கு சும்மா போக கூடாது. காலண்டர் தூக்கி சங்கத்துல காலண்டர் போட்டிருக்காங்க பாரு. இந்த பேத்துக்கு
ஞாபகமே வர அந்த மாதிரி இந்த இடத்துல நாளைக்கு தான் எல்லாருக்கும் இருக்கு வெளிச்சம். வெளிச்சம் என்ன ஆண்டவன் கொடுக்கறது அடைக்கலும் யாருக்கு வேணாலும் கிடைக்கும். வர்றவங்களே அரவணைப்போம், வர்றவங்களே அரவணைப்போம், அரவணைப்போம். வரலையா வேணா போயிட்டு வாங்க. காலுக்கு பார்த்தா செருப்பை கழட்டி என்ன மாதிரி எரிஞ்சிடணும். வந்தா மதிக்கணும். சரி. ஏன்னா அந்த செருப்பையே தன்னுடைய அண்ணனுக்காக சுமந்தான் பரதன். ஆமா. யாரு? ராமாயணத்துல. எங்க முன்னாடி அவன் ஏன் பேசினா செருப்பையே அவன் சுமந்தான். அது காரணம் என்ன? முற்பகத்தையும் முற்பகல் தானே இல்ல சாமி. இருந்தாலுமே சண்டைக்காரனா இருந்தாலும் வீடு தேடி வந்தவன வரவேற்கணுங்களா? அதான் உண்மை. சண்டைக்காரங்க அந்த மாதிரி வீடு தேடி வந்துட்டா எதிரியா இருந்தாலும் சாட்சிக்காரன் கால சண்டைக்காரன் கால ஆனா மன்னிப்பை கேட்டுதான் வரவேற்கணும். அதெல்லாம் நிறைய தம்பி ஞாபகம் வச்சிருக்க. சரி ஒரு மாதிரி நிறைய பேர் ஞாபகம் வச்சிருந்தா சொன்னால முன்னகிட்டதி அவன் சொன்னால முதல்ல வருவோம். முன்னகிட்டதி முப்புறத்து தென்னிலங்கையிலே அன்னகிட்டதி அடிவகிட்டிலே நாடு என்ன செஞ்சிச்சு நீ கேட்காத. நாம் நாட்டுக்காக என்ன செய்தோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம கேட்கிற கேள்வியினால பதில்கள் பிறக்கும், ஞானம் பிறக்கும், ஆணு வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி. பாடக்கூடிய இசையால 10 பேரை பரிமளிக்க வைக்கிறோம்னா அதனாலதான் சொல்லுவாங்க அறிவாளிக்கும் அறிவாளிக்கும் 3 பாதையா, முட்டாளுக்கு அறிவாளிக்கு 2 பாதை, முட்டாளுக்கு ஒரே பாதைன்னு சொல்லி வச்சாங்க. அதுதான் சொன்ன வாரியிலே போரியிலே சொன்னாங்க. சரி வந்து நிக்கிறவங்க முன்னால வந்து நிக்கிற முன்னால அந்து தொங்குறேன் தன்னால வந்து சாகாத என்னாலங்கிற மாதிரி. ஏன்னா மீனுக்கு ஆசைப்பட்டான் மனிதன், மீன் புழுவுக்கு ஆசைப்பட்டது, புழு காத்துள்ளது, மனிதன் என்றாவது மண்ணுக்கு வருவான் என்று. அப்ப பொறுமை கடலினும் பெரியது. வைரத்தை வைரத்தால் அறுக்கணும்பாங்க. யானையை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. இந்த யானை வந்து என்ன பண்ணுமா, யானையை பிடிக்கிறது காப்டி இலாக்க அதிகாரியை யானை தந்திரமா பிடிப்பாங்க தப்பி. அது எப்படின்னா அங்கிட்டு ஒண்ணும் அங்கிட்டு பெண் யானையை கட்டி போட்டுருவாங்க. பெண் யானையை கட்டி போட்டுருவாங்க. சரி. இந்த ஆண் யானை அதான் அது சொல்லுவாங்க கும்கி யானை. கும்கிங்கிறது அந்த இந்த தண்டியில் இருக்கணும். கும்கி நம்ம காத்துக்கிறா மாதிரி வேகமா பார்க்கும். இந்த யானை கருப்பு யானையை பார்த்த உடனே அது ஒரு அதுல ஒரு எஃபெக்ட் இருக்கும். தாய் ஒன்னே சொல்லுங்க தாயே, நீ கருப்பு வைரம்டா. ஒன்னே சொல்லுங்களா? ஏன்னா காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, சிந்தலக்கரையிலே வெட்காரி அம்மன், நெல்லையிலே காந்திமதி அம்மன். அந்த மாதிரி காந்திமதி அம்மா மாதிரி நீ இருக்க என்றால் அறிவை செயல்படுத்தக்கூடிய வாழ முடியும். அப்ப இந்த யானை அந்த யானையை பார்த்து காமரவோடு வேகமா வரும்டா. வந்த உடனே இந்த அதிகாரி என்ன பண்ணுவாங்க, குழியை தோண்டி அதுல தார்பாயை விரிச்சு அதுல செடி சத்துக்களை போட்டுருவாங்க. குழி இருக்கிறது யானைக்கு தெரியாதுல்ல. இது பெண் யானை பார்த்து வேகமா வரும். அந்த யானையை இது பண்ணதுக்காக லவ் பண்றதுக்காக வரும். அப்படி வேகமா வந்த உடனே அந்த குடியில துமக்கட்டின்னு விழுகும் பாரு. அதோட சரி காலமெல்லாம் காட்டியலாக்க அதிகாரிகிட்ட அடிமையாகவே வாழும். காரணம் யானை காமத்தால் அழிகிறது. விட்டில் பூச்சியை பாருங்க, வெளிச்சத்தை பார்த்த உடனே அதுல போய் அடிபட்டு அது இறக்குது. அதே போல இந்த வண்டு தேனை அதிகமா உண்டதுனால் அது இறக்கும். தேன் அதாவது மணல்ல தேன் இருக்குன்னா அந்தமா சாப்பிட்டமா போனமா இருந்தா உயிரோட பிழைக்கும். அது தேன் நல்ல சுவையா இருக்குன்னு அங்கேயே அதிகமா குடிச்சு அப்படியே தேனின் போதையில் அங்கேயே மயங்கி விழுந்தோம். மலராப்பட்டது மூடி அங்கேயே இறந்து விடுமா வண்டு விழிகள் கண்டு மொழி மாதேனி கூடாது சொல் அமைத்திருப்பது குலக்கடவுள். நீ அடைந்திருக்கும் பருவம் பெண்களுக்கு எத்தனை பருவம்? 7 வகையான பருவம். என்னென்ன பருவம்? பேதை, பெதுமை, மங்கை, மடலை, அறிவை, தெரிவை, பேரிழம் பெண். அந்த ஒவ்வொரு பருவத்தின் வயது அது பேரை முதல் பெதுமை மங்கைக்கு 13 வயது.
ஒரு பெண்களுக்குடைய வயது என்னன்னா அந்த பருவத்துடைய கணக்குல 1 பார்க்கும்போது முதல் 7 வரைக்கும் பேதை. 7 முதல் 11 வயது வரை பெருமை, பெருமை. 11 முதல் 13 வரைக்கும் மங்கை. 13 வயதிலிருந்து 19 வயது வரை மடந்தை, 19 வயதிலிருந்து 25 வரை அறிவை, அறிவை. 25 31 வரை அறிவை. 31 40 வரை பேரிளம் பெண். இப்படியாக பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிழந்தன் இப்ப ஆண்களுக்கு பருவம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. என்ன? இளமையில ஒரு வேகம், ஓஹோ. அதான் பாலன், நீலி, நிறவோன், திரவோன், விடலை, முதுமை, காளை அடிச்சாரு. பாலன், நீலி, நீலு, திரவோ, விடவோ, மரவோ, வரவோ, காளை, காலை, விடலை, விடலை, முதுமை. ஆமா 7 வகை சொல்லுவாங்கள ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு அப்படிம்பாங்க. அப்ப காலை வயதுல தான் ஆண்களுக்கு திருமணம் செய்யணுமா? மங்கை பருவத்துல தான் பெண்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் சொன்னாரு. அதான் சொன்னா காலை வயசு கட்டான சைஸு களங்கம் இல்லா மனசு அப்படிம்பாங்கல்ல. ஆமா ஆமா. அந்த மாதிரி ஆண்களுக்கு அந்த பருவம், சரி. பெண்களுக்கு இப்படி பருவம். ஆமா. ஓரத்தில் ஆடாத ஆட்டம், ஈரத்தில் பயிலாத கல்வி, முகத்தில் நடவாத திருமணம், ஞானத்தில் பிளவாத குழந்தை, ஐயத்திலே தேடாத செல்வம், ஆழத்தில் சுற்றாத ஸ்தலங்கள், ஏலத்தில் பண்ணாத தியானமும், எட்டில் பெறாத ஓய்வு என்று சொன்னார்கள். அப்படி இல்லாட்டி என்ன ஆகும்? அதான் அரிது அரிது மாநில பிளத்தல் அரிது, அதனிலம் அறிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிளத்தல் அரிது, அதனிலம் அறிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிளத்தல் காயினும் ஞானமும் கல்வியும் நயன்றல் அரிது, ஞானம் கல்வி நயன்றல் காணின் தானும் தவம் செய்தல் அரிது, தானும் தவம் செய்தல் வானவர் வழி திறந்திடுமே. இதெல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்க இப்படி இருக்கலாமா? ஏய், எல்லாம் தெரிஞ்சிருந்து பருவத்தை இப்படி வீணாக்கலாமா? யார் வீணாக்குறா? சும்மா இருக்கலாமா? இல்ல இல்ல, என் வேலை காவல். நான் பாட்டு பாடி எல்லா பதவியும் தூங்க வச்சிருக்கேன். ஏமா காவலு காவல்னு பருவத்தை பயன்படுத்தாம வீணாது வரமே என்று கூட ஆலோலம் சோ என்று பாடிக்கொண்டிருந்தால் ஆனாலும் சோழன் பாடிக்கொண்டு இருப்பதுதானே என்னுடைய வேலை. பெண்ணே, பருவம் என்பது சித்திரமாகும், பாதுகாத்துக் கொள்வது மிகவும் பத்திரமாகும். அது வருவது ஒரு முறை சாத்திரப்படி, வரமுறை தவறிவிட்டால் உபத்திரம். ஆபத்து குறைவாத பிள்ளையும், அது மசி குதவாத அன்னமும், தாகத்தை தீராத தண்ணீரும், சரித்திரம் அறியாத பண்டீரும், கோபத்தை அடக்காத வேந்தனும், குறுமொழி கொள்ளாத சீடனும், பாவத்தை தீராத தீர்த்தமும். உலகத்தில் 7 இருந்தும் பயனில்லாமல் போகுமே. அதான் சொன்ன காசிக்கு மிஞ்சின தீர்த்தமும் இல்லை, காயத்ரி மந்திரத்துக்கு மிஞ்சிய மந்திரமும் கிடையாது, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை, துக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமே கிடையாது என்று சொன்னார்களே. அதனால அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்றுங்கிற மாதிரி கோட்டைகளை பறந்தாலும் போட்ட புள்ளி மாறாது. அதனாலதான் கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள். திருமாலையை திருமணம் செய்ய வேண்டும் என்று அங்கே வந்தால் சுடி கொடுத்த சுடற்கொடியாய் அந்த கோபாலு இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம் என்று கழுத்தில் மாலை அணிந்த திருமாலை மணக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சூடி சூடி கொடுத்தால் நம்ம இங்கே ஆண்டாள். பாத்தீங்களா? கடைசியில அவளை ஆட்கொண்டது தெய்வம் யாரு? அதனால் நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத பெருமாளாகப்பட்டவனே. அதனால்தான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பால்கோவாவுக்கு சிறப்பு. ஸ்ரீவில்லி பால்கோவா என்ன திண்டுக்கல்னா பூட்டும் போல அப்படி கிடையாதுங்க. ஏன் பால்கோவா சிறப்புங்க? ஆண்டாள் இருக்க பாத்தீங்களா, விஷ்ணு சித்தரின் வளர்ப்பு மகன் பெரியார் இருக்கு. அப்பேற்பட்ட ஆண்டாளை வளர்த்து இந்த ரங்கநாத பெருமாள் திருமணம் செய்து கொடுக்கல எல்லா பொருளும் சீர் கொடுத்து விடலாம். இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் போகணும். இவ்வளவு தூரம் போகல எந்த பொருளும் கெட்டு போயிடும் அல்லவா? கெடாமல் அவள் வளர்த்த பசுவின் பாலை எடுத்து பால் திரட்டாக செய்து அப்பேற்பட்ட சீதனமாக கொடுத்து விட்டாங்க. அதான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால் திரட்டு எடுத்தக்கூடியது சிறப்பான ஒரு உணவுப் பொருள். அது போல திருநெல்வேலி அல்வான்னா திருநெல்வேலி அல்வானா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால் திரட்டு. அதான் நீங்க ஐயா எழுதினார் கண்ணதாசன். எப்படி எழுதினாரு? சூடி கொடுத்தாள் பாவி படித்தாள் சுடராக என்னாலும் தமிழ் வாணி ஜொலித்தாள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் அந்த கோபாலம் இல்லாமல் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு அவ இருந்தா. அவ கோபால நம்பி அவ வாழ்ந்தா. ஆமா. நீ யார நம்பி இங்க வந்திருக்க? நான் யாரை நம்பி வரல. நீ யார கல்யாணம் பண்ண வந்திருக்கிறது? ஆசை இல்ல. உனக்கு வேலை காவல் வள்ளி சுவாமி நாரத முனிவர்கிட்ட போய் சொல்றாரு. அப்படி கிடையாது.
நீ யார்? பெண்கள் மனசுல என்ன இருக்குன்னு படைச்ச உங்க அப்பனுக்கே தெரியாதா? நீ யார நம்பி வந்திருக்கேங்கிறது அத்தை மனதில் வெள்ளை ஆக்கைகள் காக்கை தானும் பித்தட்டம் மனமும் பிளந்த மீனின் பாதமும் அத்தன்மால் பிரம்ம தேவனால் அளவிடப்பட்டாலும் சித்தியில் வெளியாடு நெஞ்சம் எவராது சீதை வளரும் போது சிவதனுசு என்று வில்லும் வளர்ந்தது. சந்திரமணி பிறந்த போது தாலியோட பிறந்தாய். பரசுராமன் பிறந்த போது கோடாரியை வாங்கி கொண்டான். கர்ணன் பிறந்த போது கவசமும் குண்டலமும் சேர்ந்து பிறந்தான். கண்ணகி பிறந்த போது தாய் சிலம்போடு பிறந்தாய். எப்ப கனகவேங்கை பூங்குரத்தியாக நீ பிறந்தாயோ 5 பொருளோடு நானும் பிறந்தேனாம். தலையணி காதணி கழுத்தணி இடுப்பில் மாட்டுக்கிற மணி மேகலை என்று சொல்லக்கூடிய காய்ச்சலமோடு சேர்த்து 5 என்னமோ கொஞ்சாத மாதிரி என்னமோ பேசாத மாதிரி ரோசம் மட்டும் 2 வீட்டுக்கு வரவங்க வரவிருப்போம். மணிமேகலையே மணியாகலையே மணி ஆயிடுச்சே நிறைய ஆயிடுச்சு. அதுக்காக உனக்கு நான் பதி பார்த்து வந்தேன். பதி என்றால் என்ன? பதி என்றால் நாயகன். நாயகன் நாயகன் என்றால் 6 படையப்பன். படையப்பனா? 6 படையப்பன் என்றால் அண்ணாமலை. அண்ணாமலை என்றால் அவனுக்கு 5ஆம் படை மைந்தனாக இருக்கின்றான். ஏறுமகிலேறி விளையாடு முகம் ஒன்று. ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று. கூறுமணி கார்குடை தீர்த்த முகம் ஒன்று. குன்றுருவவே வாங்கி நின்ற முகம் ஒன்று. மாறுபடு சூரனை வரித்த முகம் ஒன்று. இப்ப வரப்போகுது ஒரு முகம். அது என்ன முகம்? அதோ முகமா? என் தம்பி ராமராஜ் கூட சேர்த்து இப்ப சொல்றேன் பாரு. என் தம்பி செல்வராஜ் வாசிக்க, என் மகன் ஆல்ரவுண்டு லட்சுமணை வாசிக்க, ஓலை குடிசையில உன்னைய தள்ளி அந்த ஓலை குடிசைக்குள்ள முருகனை வச்சு நாங்க எல்லாம் சுத்தி நின்று எல்லாரும் வேடிக்கை வாங்க போறோம். தாலி கட்டி என்ன மனசுக்கு செல்வராஜே, இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம். நீங்க எல்லாம் ஆசீர்வாதம் தரணும். நீங்க எல்லாம் தலைமை. அப்படியா? நானும் ஒரு அப்பே, அவரும் ஒரு அப்பே. ராமராஜ் பெற்றெடுப்பவன் ஒரு தந்தை, பேணி காப்பவன் ஒரு தந்தை, உற்ற நேரத்தில் உதவி செய்பவனும் ஒரு தந்தை, தக்கவாறு கல்வியை கொடுப்பதும் ஒரு தந்தை, ஆபத்து காலத்தில் வந்து நிற்பவனும் ஒரு தந்தை. 5 வகை தந்தை ஒரு பெண்களுக்கு உண்டு. அதே போல 5 வகை தாய் இருக்காங்க. எப்படி? பாலாட்டம் தாய், சீதாட்டம் தாய், கைத்தாய், மெய்த்தாய், செவிலி தாய். பரவாயில்ல, நல்லா முரட்டுறிய. எப்படி முரட்டுனா ஒன்னே அவன் எப்படி முரட்டுவான் தெரியுமா? வள்ளிக்கு பார்த்தா முணுங்குது அந்த ஆர்வம். வேணாங்கிறது மாப்பிள்ள
நீங்க சொன்னதுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்க. ஏன்? உங்களுக்கு புள்ள முழிக்கிறது எதுக்குன்னு தாக்கித்தானே தெரியும். அது புள்ள வந்து வைத்த வழியில அழுகுதா இல்ல எறும்பு கடிச்சு அழுகுறான்னு பெத்த தாய்க்கு தானே தெரியும். அதே போல ஒரு பெண்ணு முழிக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் ஆசை அதிகம். அதை காட்டிலும் புத்தி கூர்மையும் பெண்களுக்கு தான் அதிகமா. புத்தியும் வலிமையும் பெண்களுக்கு அதிகமா. புத்தியும் கூர்மை கட்டாத தொட்டு ஒரே விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னமா பையன தவ வேட புடிங்க பையன தவ வேட புடிங்க வந்தவரே கோமி கோர்த்துக்கு புகழ மின்னலே கைவரத்தை கொள்ளாதோ. ஒரு வில் ஒரு சொல் அப்ப முடியாது, அப்ப கேட்க முடியாது. இப்ப முடியாட்டி எப்பவுமே முடியாது. நாளைக்கு இந்த காட்சியை பார்க்க முடியுமா? நாளைக்கு வேற நாடகம் பாண்டிச்சாமி நாடகம் வேற உள்ளது பார்க்க முடியும். நான் ஆகினால பெண்மணியே பெண்மணியே சொல்லுங்க. நான் மரம் மீது ஆணிட்டு கொடுக்கிறேன். பார்க்கலாம். அஞ்ஞானம் என்ற அகப்பே உன்னுடைய உள்ளத்தில் இருப்பதனாலே பேட்டி இருக்கா? இல்ல அகப்பே. சில பேருக்கு அகப்பே, சில பேருக்கு பயப்பே, சில பேருக்கு பணப்பே, சில பேருக்கு சூது பேய், சில பேருக்கு பொன் பேய், சில பேருக்கு போதை பேய். இப்படி பதை போலுமா இப்ப பல பேய்கள் இருந்தாலும் மாயை என்ற அந்த அஞ்ஞான பேய் இருப்பதனாலே பக்கத்துல வருகிறான் என் தலைவன், என் மாப்பிள்ளை, என் முருகன், மாடோனின் மருகனை, மன்றாடி வந்தனை. நல்லா சில்லு சில்லு நல்லா இருக்கீங்க நீங்க. நல்லா குழு குழு கண்ணுக்கு குளிர்ச்சியா அற்புதமா இருக்கீங்க. ஏண்டா தம்பி, இந்த அம்சம் யாருக்கிட்டா இருக்கு? எந்த வள்ளிக்கிட்டா இருக்கு? 32 அம்சமும் உனக்கு தேவை இருக்கு. இந்த அழகுக்கு அழகு சேர்த்தாத்தான் அற்புதம் பிறக்கும். அந்த அற்புதத்தை முருகனுக்கும் உனக்கும் திருமணம் செய்வேன். திருத்தணிகை சத்தியம். காண்பதற்காக இப்படி எல்லாம் பேச்சு வர வேண்டும் அவளோட இருந்தாலும் அந்த நாதனே சத்தியம் செய்து கொடுத்து விட்டார். சீக்கிரமா மயில் மீது வந்து என்னை தூக்கி செல்லுங்க. எந்திரிங்கக்கா, சாமி வர போது பார்த்துட்டு தூங்குங்க. போய் அதை பார்த்துட்டு அவர் தூங்கலாம்.